தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ அவி மியூசிக் பிளேயர் மூலமாக உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி அழகாக உங்களுக்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவி மியூசிக் பிளேயரை ஓப்பன் பண்ணது நீங்கள் எந்த பாட்டை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணது இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு நிறைய ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணது சைடில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது டெம்ப்ளேட் உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணது டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணலாம். மேல் உள்ள பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே ஃபஸ்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி இதை வந்து விசிபிள் பண்ணுங்கள். விசிபிள் பண்ணிவிட்டு ஜெனரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஜெனரலுக்கு கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண நம்மளோட பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டையுமே இமேஜையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து காம்போசிஷன் 1க்கு கீழே உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து கீழே வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சைடில் போகிற மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ் தான். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். கீழே வந்து பார்ட்டிகல்ஸ் வந்துருக்கும். நான் ஜெனரலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். காம்போசிஷன் 1ல் ரெண்டாவது பார்ட்டிகல்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து மேலே போகிற மாதிரி பார்ட்டிகல்ஸ். அதே மாதிரி ஜெனரலை கிளிக் பண்ணி இதையும் எனபிள் பண்ணலாம். இப்போ மேலே வந்து உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து எனபிள் ஆகிருக்கும். ஜெனரலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் சின்ன சைஸில் போகிற மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதை வந்து எனபிள் பண்ணலாம். அது மூணாவது பார்ட்டிகல்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். காம்போசிஷன் 1ல் மூணாவது பார்ட்டிகல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். சென்டரில் போகிற அந்த ஹார்ட் ஷேப்பில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து எனபிள் பண்ணியாச்சு. ஜெனரலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்துள்ள இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்ட்டிகல்ஸ் கீழே உள்ள இமேஜ் வந்து கீழே வந்து க்ரீன் கலரில் ஒரு ஓவர்லே வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதை வந்து எனபிள் பண்ணலாம். ஜெனரலை கிளிக் பண்ணிட்டு எனபிள் பண்ணுங்கள். கீழே வந்து க்ரீன் கலரில் எனபிள் ஆகிருக்கும். மேலே வந்து எனபிள் பண்ணலாம். அதுக்கு அடுத்துள்ள இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி இதை எனபிள் பண்ணுங்கள். இப்போ எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப்லேயே அந்த க்ரீன் கலரில் ஓவர்லே வந்து ஆட் ஆகிருக்கும். ஜெனரலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்துள்ள ரெண்டு பார்ட்டிகல்ஸுமே சென்ட்ரல் உள்ளது எனபிள் பண்ணி தான் இருக்குது. அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பார்ட்டிகல்ஸ்லேயுமே நீங்கள் அந்த ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். இப்போ வந்து மேலே உள்ளதை ஆஃப் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கீழே உள்ளதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்துள்ள பார்ட்டிகல்ஸை நான் ரெண்டுக்குமே எனபிள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டெம்ப்ளேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண பிறகு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இதில் நீங்கள் ஃபுல் சாங்கை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரோ வெர்ஷன் தான். இதில் எனக்கு 30 செகண்ட் போதும். அதனால் எண்டட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு 0 செகண்ட் செலக்ட் பண்ணிட்டு 30 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நான் ஓகே கொடுத்துட்றேன். அப்படியே நீங்கள் கீழே வாங்க. கீழே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு லோட் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.